ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ஐஸ்வர்யா பண்ணுன காரியத்துக்காக எல்லாருமே வந்து ரவுண்டு கட்டி ஐஸ்வர்யாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா அவங்களும் வந்து அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு இதுவும் ஒரு தொழில் தான், இதுவும் ஒரு ஒர்க்கு தான், எதுக்காக வந்து என்னை இப்படி சொல்கிறீங்க? நான் இப்படி இந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுனால நம்ம குடும்பத்தை பற்றி தான் பெருமையாக பேசுவாங்க. பாரு இந்த குடும்பத்தில் இருந்து கூட இதை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக தான் பேசுவாங்க. அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐஸ்வர்யா மகாவோட அம்மாவுக்கு கோவத்தை அடக்க முடியல. நேராக வந்து ஐஸ்வர்யாவை அடிக்க வராங்க. ஆனால் அடிக்கலை. உன்னை தொடக்கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இவ பண்ணின காரியத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா தான் ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, கன்சீவாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு சில சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி வந்துட்டீங்க அதை பண்ணிகிட்டே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவியும் கௌதமுக்கும் பயங்கர கோபம். நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னிய எபிசோடில் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.